பொம்பளைக்கு பொம்பளை தான் எதிரின்னு ஏன் சொன்னாங்க? ஒரு இன்சிடென்ட்டு சொல்கிறேங்க. அப்போ உங்களுக்கே புரிஞ்சிடும். ஒரு லேடிங்க. அவங்க என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. நானும் பாய்ஸ் மாதிரி, ஜென்ட்ஸ் மாதிரி ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு, நமக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அவங்க வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேங்க. இவங்க வீடு ஆப்போசிட் வீடுங்க. இவங்ககிட்ட வழக்கமாக என்னோடய சோக கதைகளை நான் சொல்கிறது உண்டு. அப்படி நான் இவங்ககிட்ட சொல்லும் பொழுதுங்க, அவங்க அது சோகமா, இல்லை சிரிப்பா, இல்லை வருத்தத்தில் பேசுகிறாங்களா எதையுமே பார்க்காமீங்க கக்குரு பிக்குரு கக்குரு பிக்குரு கக்குரு பிக்குருன்னு சிரிக்கிறாங்க என்னோடதை கேட்டுட்டு. அப்படி ஒன்றும் அவங்க வெல் செட்டில் ஆன மாதிரியோ, இல்லை அவங்க யாரங்கே அப்படின்னு கூப்பிட்டா ஒரு 10 பேர் வரிசையில் வந்து நிற்கிற மாதிரியோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நம்மளும் என்னை மாதிரியே தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் லைஃப்பில் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அவங்க நான் பேசுகிறத கேட்டுட்டு அப்படி சிரிக்கிறாங்க. இப்போ எதிர்த்த மாதிரி இருக்கிறவங்க கோபமாக பேசுகிறாங்களா, வருத்தமாக பேசுகிறாங்களா, இல்லை சந்தோஷத்தில் பேசுகிறாங்களா, ஜோக்கு சொல்கிறாங்களான்னு கூட புரிஞ்சுக்க முடியலையே. எப்படி நாமெல்லாம் முன்னுக்கு வர்றதுங்க?